இந்த சதுப்பு நிலத்தை ஒட்டிய பெரும்பாக்கம் பகுதியில சுமார் 14 ஏக்கர்ல 1200 வீடுகள் கொண்ட ஆனா புதிய கவர்மெண்ட் வந்து எப்ப பதவி ஏற்றாங்க அப்படின்னா மே 10 தான் அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களும் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை சரியா பரிசீலித்திருந்தா இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்க கூடாது என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் 2022 பள்ளிக்கரணை ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தீமாரு. சோசியல் மீடியால லாஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல அதிகமா வைரலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில ராம்சார் சதுப்பு நிலம் ப்ரீகேட் கட்டுமான நிறுவனம் கட்ட திட்டமிட்டு இருந்த அபார்ட்மெண்ட் வந்துட்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த கட்டுமான திட்டம் ரத்தானது மட்டும் மக்கள் கிட்ட வைரல் ஆகும் அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த செய்தி வைரல் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிவிகேயால தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது வந்துட்டு, அதாவது இப்ப புதுசா பதவி ஏற்றுக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் அனுமதி வந்துட்டு மே 8ஆம் தேதியே ரத்து செய்யப்பட்டுச்சு. ஆனா புதிய கவர்மெண்ட் வந்து எப்ப பதவி ஏற்றாங்க அப்படின்னா மே 10 தான் அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் பத்தி அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். பள்ளிக்கரணையில சதுப்பு நிலம் 2022ஆம் ஆண்டு ராம்சார் ஈரநிலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஈரநிலமும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான் அந்த அங்கீகாரத்துடைய நோக்கமா இருந்துச்சு. பள்ளிக்கரணை என்பது சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வெள்ள பாதிப்பை குறைக்கிற ஒரு முக்கியமான இயற்கை நீர்த்தேக்க பகுதியா இருக்கு. இது ஒரு நன்னீர் சதுப்பு நிலமாகவும் பகுதிகளவு உவர்நீர் ஈரநிலமாகவும் இருக்கு. ராம்சார் தரவுகளின்படி இங்க 115 வகையான பறவைகள், 10 வகையான பாலூட்டிகள், 21 வகையான ஊர்வனங்கள், 10 வகை இருவாழ்விகள், 46 வகையான மீன்கள், 9 வகை மெல்லுடலிகள், 5 வகை ஓட்டுடலிகள் மற்றும் 7 வகையான வண்ணத்து பூச்சி இனங்கள் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதுப்பு நிலத்தை ஒட்டிய பெரும்பாக்கம் பகுதியில சுமார் 14 ஏக்கர்ல 1200 வீடுகள் கொண்ட அபார்ட்மெண்ட் கட்டத்துக்கான திட்டத்தை பெங்களூரை சேர்ந்த ப்ரீகேட் நிறுவனம் திட்டமிட்டு இருந்துச்சு. முதல்ல மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கிருச்சு. அதுக்கப்புறமா CMDAவும் கட்டுமான அனுமதியை கொடுத்துருச்சு. ஆனா ராம்சார் ஈரநிலத்தை ஒட்டிய பகுதியில இப்படி அனுமதி வழங்கியதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேள்வி எழுப்பினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் தான். அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை பில்டர்ஸ் லைன் இதழையும் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதோட சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் அந்த ஆதாரங்களும் அனுப்பப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஜெயராமன் தொடர்ந்து பல முறை வந்துட்டு அரசு அமைப்புகளுக்கும் புகார் அளிச்சு வந்திருக்காங்க. நீதிமன்றத்திலையும் இந்த விவகாரத்தை எடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதியில கட்டுமான அனுமதி வழங்கிய CMDA உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களும் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை அறப்போர் இயக்கமும், அதாவது ADMK சைட்ல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்துட்டு முதல்ல அந்த பகுதியில எந்த கட்டுமான பணியும் மேற்கொள்ள கூடாது என்று இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இதே விவகாரம் உச்ச நீதிமன்றத்திலும் ஏற்கனவே நிலுவையில இருக்கிறதுனால அங்கேயே நம்ம வந்துட்டு ரிசல்ட் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா தமிழ்நாடு ஈரநில ஆணையத்தின் அனுமதி பெறப்படவில்லை அப்படின்ற காரணத்தை முன்வைத்து மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மே 8ஆம் தேதி 2026 அன்று ப்ரீகேட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செஞ்சிருக்காங்க. இது குறித்து அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23/10/2025ஆம் தேதி முதலமைச்சர், தலைமை செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், வனத்துறை, தமிழ்நாடு ஈரநிலை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு ஆதாரங்களுடன் புகார் அளித்ததாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் 2022 பள்ளிக்கரணை ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ப்ரீகேட் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. டிசம்பர் 11, 2024
2024 நடைபெற்ற SCAC கூட்டத்துல பரிந்துரை வழங்கப்பட்டு ஜனவரி 20, 2025 அன்று SCIAA சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருக்கு. அதுக்கப்புறமா 3 நாட்கள்ல CMDA கட்டுமான அனுமதியும் வழங்கியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. CMDA வந்துட்டு தன்னிடம் இருந்த ராம்சார் பதிவுகளை சரியா பரிசீலித்திருந்தா இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது கட்டுமானம் நடந்திருந்தா பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விவகாரம் குறித்து பிரிகேட் நிறுவனம் தனது தரப்புல இருந்து எங்களுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்போ இல்லைன்னா ஒரு ஆய்வு சொல்றதுக்கோ இல்ல விசாரணை பண்றதுக்கோ எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல. அதுக்கான அனுமதியை ரத்து செஞ்சிருக்காங்க. இது நடைமுறை ரீதியாக தவறானதுன்னு சொல்றாங்க. இந்த உத்தரவுக்கு எதிராக சட்டப்படி நாங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் சைட்ல இருந்து சொல்றாங்க. இந்த வழக்குல இறுதி தீர்ப்பு எதுவா இருந்தாலும் சரி, தமிழகத்துல ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் பல்லுயிர் வளங்கள் பாதுகாக்கப்பட வேணும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே நேரத்துல அனுமதி வழங்கிய விதத்துல ஏதேனும் விதிமீறல்கள் நடந்திருந்தா அவற்றை முழுமையாக விசாரித்து அதுக்கேத்த மாதிரி அவங்க பதில் சொல்ல வேணும், சட்ட நடவடிக்கை அதுக்கு மேல எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈர நிலமா இருந்தாலும் சரி, சதுப்பு நிலத்துல நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சுத்தி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு, அந்த இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லேண்ட் எப்படிப்பட்ட லேண்ட், அதை சுத்தி என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு, அந்த லேண்டுக்கும் உங்களை கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்றத நல்லா தீவிரமா விசாரிச்சுட்டு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.